விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று ஃபர்ஸ்ட் தற்காலத்திலே நோவா காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. ஒரு குடும்பம் வரப்போகிற அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த வரப்போகிற அழிவை குறித்தான எச்சரிப்பை பெற்றிருக்கணும். நான் சொல்றது வெறும் இயேசு கிறிஸ்து வரும்போது நடக்கக்கூடிய சம்பவத்தை குறித்து மாத்திரமல்ல. ஒரு குடும்பத்தை நடத்தும் போது ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள் இருந்தால் தான் அதுக்கு பேர் குடும்பம். ஒருவேளை பிள்ளைகள் இல்லை, கணவன் மனைவி இருந்தாலும் அதுக்கு பேர் என்னதான்? குடும்பம். கணவன் ஒரு ஊர்ல இருக்கிறாரு, மனைவி ஒரு ஊர்ல இருக்குது, பிள்ளை ஒரு ஹாஸ்டல்ல இருக்குது, அது குடும்பம் இல்லை. எங்க மனைவி எங்க இருக்காங்க? வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. கணவர் எங்க இருக்காரு? வெளிநாட்டில் இருக்கிறாரு. பையன் எங்க இருக்காரு? ஏற்காட்டில் ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்காரு. நீங்க குடும்பமா சென்னையில் இருக்கோம். இது எப்படி சரியாகும்? இல்லையா? எல்லாரும் இருக்கிறாங்க, ஆளுக்கு 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க. ஆனா கணவனும் மனைவியும் வீட்டில் இருக்கிறாங்க, ஒன்னா இருக்கிறாங்க, ஆனா பிள்ளை இல்லை. அதனால அது குடும்பம் இல்லைன்னு ஆகாது. குடும்பம் என்றால் நாம் எல்லோரும் இணைந்து ஒரு இடத்துல இருப்பதுக்கு பேர் தான் என்னது? குடும்பம். அப்போ ஒரு குடும்பத்தை ரட்சித்தல் என்பதற்கு முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி, வரப்போகிற காரியங்களை குறித்து தற்காலத்திலே எச்சரிப்பு பெறணும். ஃபியூச்சரை குறித்த எச்சரிப்பு இப்ப இருக்கணும் ஃபேமிலிக்கு. அல்லேலூயா. அந்த எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோமா என்பதுதான் கேள்வி. இன்னைக்கு குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் ஃபேமிலி சொல்றது, எங்களுக்கு தெரியாது, இப்படி நடந்துருச்சு, நாங்க எதிர்பார்க்கல. அத உலகத்தின் குடும்பம் சொல்லலாம், நியாயம். ஆவிக்குரிய குடும்பம் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஆவிக்குரிய குடும்பத்துல ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, நான் வெறும் நியாய தீர்ப்பை குறித்து மட்டும் சொல்லவில்லை. உங்க ஃபேமிலி நடக்கிற சம்பவம் ஒன்று நடக்க போகுது என்றால் யூ மஸ்ட் ஸ்மெல், உங்களுக்கு அந்த வாசனை தெரிஞ்சிருக்க வேண்டும். உங்க குடும்பத்தில் நடக்கிற சம்பவத்தை குறித்து இயேசுநாதருக்கு தெரியாம அந்த 12 பேருக்குள்ள ஏதாவது நடக்குமா? இயேசுநாதருக்கு தெரியாம ஏதாவது நடக்குமா? யோசித்து பாருங்க. அவன் எங்கேயோ பேசிட்டு இருக்கான், வந்து கேட்கிறாரு, உங்களை யார் பெரியவன்? அவர் பாட்டு வந்தாரு, அவர் பாட்டு ஒரு சீலையை கட்டினாரு, கால்களை கழுவுனாரு, கழுவி முடிச்சானே கேட்கிறாரு, உங்களை யார் பெரியவன் தானே சண்டை போட்டீங்கன்றாரு. இல்லையா? எனக்கு அதோட ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, இந்த பெனாதாத்னு ஒரு ராஜா இருப்பான். இந்த பெனாதாத்து எதை பிளான் பண்ணாலும் எலிசா போய் இஸ்ரவேல் ராஜா கிட்ட சொல்லிடுவான், அவன் இப்படி பிடிக்க போறான், நீ வந்து என்ன செய்ய, இப்படி போய் காப்பாத்திக்க உன்ன அப்படின்றவான். இஸ்ரவேல் ராஜாவும் அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு கரெக்டா காப்பாத்திடுவான். ஒரு நாள் பெனாதாத்துக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போச்சு. அப்போ அந்த ராஜா கூப்பிட்டு தளபதிகளை சொல்றாரு, நான் போடுற மொத்த திட்டத்தையும் யாரோ ஒருத்தர் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்றீங்க, யாருன்னு எனக்கு சொல்ல மாட்டீங்களா? ஏன் இப்படி என்னை பத்தி சொல்றீங்க அங்கன்னு கேட்பாரு. ஃபெடப் ஆயிட்டான் அவன். எவ்வளவு போட்டாலும் அங்க போயிடுது சீக்கிரட்டு. ஃபெடப் ஆயிட்டான். ஃபெடப் ஆன உடனே அந்த தளபதி கூட இருக்கவன் சொல்லுவான், ராஜா நீ எங்க யாரையும் சந்தேகப்படாத, அங்க எலிசான்னு ஒருத்தர் இருக்கான், உன் வீட்டின் பள்ளி அறையிலே பேசுறத கூட அவன் கண்டுபிடிச்சிருவான்றான். யோசித்து பாருங்க, தன்னுடைய நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது என்பது தேவன் அவனுக்கு தெரியப்படுத்துகிறார். அது தெரியணும்ல. அது எலிசாவுக்கும் தெரியும், எலியாவுக்கு தெரியும். எலிசாவை பிடிக்க ராஜா ஆள் அனுப்புறான். வரும்போதே சொல்றான், அந்த பேலியாளின் மகன் என்னை பிடிக்க ஆள் அனுப்புறான் பத்தியாங்கிறான். இல்லையா? ஒருத்தனை பிடிக்க கூட முடியாது இவனுங்களால. எது பண்ணாலும் தெரிஞ்சு போயிடுது. இதுதான் உங்களுக்குள் இருக்க வேண்டிய முதலாவது குவாலிட்டி. இது ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கணும். வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது இல்லையா? என்ன காரணமாக இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல இதான் பிரச்சனை. திடீர்னு முந்தியெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், முந்தியெல்லாம் சொல்லுவாங்க, பிள்ளைகள் நடக்கிற நடைய வச்சே பெற்றோர் கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பிரச்சனை வீட்டுலன்ட்டு. எங்க அம்மா கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போதே அப்படி முகத்தை பார்க்கும்போதே கேட்பாங்க, என்னடா மதியானம் சாப்பிடலையா, பசிக்குதாம்பாங்க. நம்ம முகத்தை வச்சே அவங்களால என்ன செய்ய முடியும்? ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும். நடைய வச்சு ஒரு பெண்ணு நடக்கிறத, வீட்டுக்குள்ள நடந்து வரதை வச்சு அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி. உடம்புல பிரச்சனை இருக்குதா, இல்லை ஏதாவது வலி இருக்குதா அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க நட ஷேப்பை வச்சே கண்டுபிடிப்பாங்களாம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றது பிசிக்கலி, இதை தாண்டி ஒன்று நீங்க போகணும், ஸ்பிரிச்சுவலி போகணும். பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, வீட்டுக்குள்ள சொல்றேன், மொத்தமா சொல்றேன். உன் ஆவிக்குரிய குடும்பத்துக்குள் என்ன நடக்குது, உன் குடும்பத்துக்கு என்ன விரோதமா செயல்படுது, யார் செயல்படுறாங்க, எப்படி நடக்குது, என்ன விஷயம், என்ன ஆசீர்வாதம் வரப்போகுது, இது ஏதாவது தெரியுமா? வந்த பிறகு நீங்கள் அதை சால்வ் பண்றதுக்கு போராடுறீங்க, அழுவுறீங்க, ஜெபம் பண்றீங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் தேவ எச்சரிப்பு உங்களுக்கு கிடைக்குதா? கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துறாரா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது. பவுல் வந்து போயிருவார் அத்தனை பட்டணத்துக்கு, அங்கங்க போயிட்டே இருப்பாரு. ஆனா எருசலேமில் இவர்கள் என்ன செய்வார்கள்? பவுலுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுவார்கள். ஆவியானவர் இங்க எழுதுவார், எருசலேமில் யூதர்களுக்கு அவனுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். இது யாருக்கு தெரியும்? லூக்காக்கு எப்படி தெரியும்? லூக்கா பவுலோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதுனது லூக்கா. அவர் வந்து பவுலோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த டிராவல் பத்தி எழுதிட்டு இருக்கிறார். எழுதும்போது நடுவில் ஒரு வசனம் போடுறாரு, இந்த காலத்துல பவுலுக்கு விரோதமாக எருசலேமில் ஆலோசனை செய்யப்பட்டது. எப்படி இது இவருக்கு தெரியும்? எப்படி தெரியப்படுத்தப்படுகிறது?
அப்படியானால் உன் குடும்பத்தை குறித்து ஒரு பர்சனல், நான் சொல்றதுலாம் மினிஸ்ட்ரி, உங்க ஃபேமிலியை குறித்து, உங்களை குறித்து ஏதாவது ஒரு காரியம், ஏதோ ஒரு விஷயத்துல கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தணும் இல்லையா? என்ன நடக்குது, எப்படி நடக்குது, ஏதோ ஒரு எச்சரிப்பு கொடுக்கணும் இல்லையா? அந்த தேவ எச்சரிப்பை பெற்று அப்படின்னு இருக்குது. அந்த எச்சரிப்பை பெறுகிற இடத்தில் தான் இப்பொழுது ஃபேமிலி ஃபெயிலியர் ஆகி கொண்டு இருக்கிறது. முந்தையெல்லாம் நம்ம பெற்றோருக்கு தெரியும், சில காரியங்களை கண்டுபிடிப்பார்கள். நான் சொல்லுவேன், அன்னைக்கு உள்ளவங்க இன்னைக்கு உள்ளவங்கள மாதிரி ஆவிக்குரியவங்கள கிடையாது, ஆனால் தேவனோடு கூட தொடர்புள்ளவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் சொல்றோம், தேவனோடு கூட என்ன இல்லை, தொடர்பு குறைவாக இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு நம்ம அன்னைக்கு உள்ளவங்க பெருசா அந்நிய பாஷை பேசி அப்படியே கைத்தட்டி அதெல்லாம் இருந்திருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தேவனுடைய நடத்துதல்னு ஒண்ணு இருக்கும். பிள்ளைகளை நடத்துறதா இருக்கட்டும், குடும்பத்தை நடத்துறதா இருக்கட்டும். இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் ஊழியத்துக்கு ஓடுறாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம், ஹவுஸ் மீட்டிங், காட்டேஜ் மீட்டிங், ஓப்பன் ஏர் மீட்டிங் எல்லாம் ஓடுறாங்க. ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குது முதல்ல இங்க நமக்கு தெரியணும் இல்லையா? இது நமக்கு புரியணும் இல்லையா? இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. தேவ எச்சரிப்பை பெற்று அப்படின்னு இருக்கு. பெற்று இருக்கிறோமா? அந்த எச்சரிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுதா? அந்த எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறவர் யார்? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எச்சரிப்பை கொடுக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப ஆவியானவருடைய மிக முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஒரு ஆவிக்குரிய குடும்பம் ஒரு ஆவியானவராலே நடத்தப்படுகிற குடும்பமாய் இருக்குமானால், உன் குடும்பத்தில் வரப்போகிற காரியங்களை குறித்து ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயம் உணர்த்துவார். அவர் உணர்த்தினாதான் நீங்கள் எச்சரிப்பு பெற்று உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க முடியும். இதுதான் அதோடைய கனெக்ஷன். அந்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? ஆவியானவர் இருக்கிறாருங்க, உணர்த்துகிறாரா? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், சரி, உணர்த்துகிறாரா? அதான் இங்க கேள்வி. ஆவியானவருக்கும் உணர்த்துறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான கனெக்ஷன் இருக்கு ஃபேமிலியில. ஆவியானவர் உங்ககிட்ட உணர்த்தணும்னா ஆவியானவருக்கும் உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசி. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்கு. இந்த ஏற்ற துணைன்னு இருக்குல்ல, ஏற்ற துணை. ஸோ பைபிள் சொல்ற ஏற்ற துணை என்பது வேறு. இப்போ நம்ம அங்கே போக வேண்டாம், ஏற்ற துணைக்கு போக வேண்டாம். ஏற்ற துணைன்ற வேர்டு என்ன? அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணப்படுது இங்கிலீஷ்லன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பர். இங்கிலீஷ்ல என்ன யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? ஹெல்பர். இந்த ஹெல்பருங்கிற வேர்டு அடுத்து புதிய ஏற்பாட்டில் யாருக்கு யூஸ் பண்ணப்படுது? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்லப்படுது. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சிலர் வந்து அந்த தேற்றரவாளன் கம்ஃபர்டர்னு சொல்வாங்க, ஆனா இங்கிலீஷ்ல ஹெல்பர் தான் இருக்கு. இங்கிலீஷ்ல ஹெல்பர் இருக்கு. 14:26 வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே. அங்கேயும் என்ன இருக்கு? தேற்றரவாளன் அப்படின்னு தான் இருக்குது இல்லையா? பட் இங்க வந்து கம்ஃபர்டர்னு இருக்கு. ஆனா டிரான்ஸ்லேஷன்ல கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் என்ன தான் இருக்குது? ஹெல்பர் தான் இருக்கு. அடுத்து வாசிங்க யோவான் 15:26 வாசிங்க. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் தேற்றரவாளன். நல்லா கவனிச்சு பாருங்க, 2 அதிகாரத்துல 3 தடவை இருக்குது. அடுத்து வாசிங்க 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். இந்த இடத்துல மட்டும் 4 தடவை கர்த்தர் அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு. தேற்றரவாளன், தேற்றரவாளன், தேற்றரவாளன். 4 இடத்துலயும் ஹெல்பர், ஹெல்பர், ஹெல்பர்னு இருக்கு. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் மனைவிக்கும் ஒரு ஒத்துமை இருக்கிறது. இவரும் ஹெல்பர், அவங்களும் ஹெல்பர். இவங்களும் ஹெல்பர், அவங்களும் ஹெல்பர். அப்போ அந்த ஹெல்பரோடைய வேலை என்ன? அந்த இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார். அப்ப அந்த ஹெல்பருடைய ஒரு வேலை என்ன? வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு. ஏன் ஏவாளை சொல்லும் பொழுது அவர்கள் ஒரே மாம்சம் உடையவர்கள்னு சொன்னார்னா, அவங்க 2 பேரும் ஒரே மாம்சம் உடையவர்கள், ஒரு மாம்சத்துல இருந்து பிரிச்சு எடுத்தவங்க. ஆவியை நமக்குள்ள இருக்கிறாரு, நாம 2 பேரும் ஒரே ஆவி உடையவர்கள். இப்ப புரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம்
சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த சப்ஜெக்டை படிக்கும் போது. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீப்பா போங்க, உங்களுக்கு புரியும். மல்கியா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கை. மனைவிக்கு துரோகம் பண்ணா ஆவி வராருங்க. மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அவரோட அர்த்தம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல மனைவினா, புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நீ மனைவிக்கு துரோகம் பண்றது ஆவியானவருக்கு துரோகம் பண்றது ஒண்ணுதான். எந்த கனெக்ஷன் இங்க இருக்கு பாருங்க. இது நம்ம படிக்கும் போது, மல்கியாவை படிக்கும் போது சாதாரணமா இருக்கும். நீங்க இந்த கனெக்ஷனை எடுத்து பாருங்க. அப்போ ஒரு வீட்டுக்குள் தேவ எச்சரிப்பு நீங்கள் பெற வேண்டுமானால், வரும் காரியங்களை குறித்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், மனைவியும் கணவனும் ஒரே ஆவி உடையவர்களா இருக்க வேண்டும். இந்த ஒரே ஆவி உடைய மனைவியும் கணவனும் குறிப்பாக பல இடங்களிலே கர்த்தர் மனைவியை கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிப்பீங்க தெரியாது. கணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுமை இருக்கிறது. அது கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஆண்டு கொள்ளுங்கள் இருக்கு, அது சரீரமே நமக்கு அமைப்பு அப்படிதான் இருக்கு. ஆனால் மனைவியை பொறுத்த வரைக்கும் தான் காஷன் இருக்கிறது. அந்த எச்சரிப்பு கொடுக்கக்கூடியதான மிக முக்கியமான குடும்பத்தில் நடக்கக்கூடியது. கணவன் வசனம் சொல்லுது 104 சங்கீதம், காலையில் தன் பண்ணை வீட்டுக்கு வேலைக்கு புறப்படுகிறான், சாயங்காலத்தில் திரும்புகிறான். எவ்வளவுதான் கணவன் வேலைக்கு போனாலும் என்ன பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே அவன் ஃபேமிலிக்குள்ள திரும்பணும். ஆனா கணவன் வெளியே சம்பாதிக்கிறது, வெளியே போராடுறது, பைபிள்ல உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது கொஞ்சம் டீப்பா இருக்கும், புரிஞ்சுக்கிட்டா சரி. காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் கர்த்தர் உண்டாக்கினார். அதோட அர்த்தம் என்னன்னா, இவன் வெளியே போகும்போது காட்டு மிருகம் இருக்கும். அந்த மிருகங்களோட கூட போராடி மனுஷன் என்ன செய்வான்? ஜெயிச்சு வீட்டுக்கு வருவான் ஒவ்வொரு நாளும். ஆனால் வீட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, வீட்டுக்குள்ள இருக்கிற நாட்டு மிருகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மனைவியின் கையில் இருக்கிறது. 2 வகையான மிருகம் உண்டாக்குவார் ஆண்டவர். சகல விதமான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஆதியாகமத்திலே கொண்டாந்துருவார் 1:24. ஆனா அப்ப காடு நாடே இருக்காது. அப்பயே படைச்சிட்டார் காடு நாடு. எதுக்கு? வெளியே போகிறவனுக்கு காட்டு மிருகம், வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு நாட்டு மிருகம். யோசிச்சு பாருங்க. இவர் போய் சிங்கத்தையும் கரடியும் ஜெயிப்பான். யாரு? கணவன். அதாவது தாவீது போய் ஜெயிப்பான், சிம்சன் போய் ஜெயிப்பான். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற பூனையும் நாயையும் நீங்க தான் பாத்துக்கணும். அது உங்ககிட்ட இருக்க பொறுப்பு. அப்போ நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்காதீங்க, எக்ஸாம்பிளுக்காக. அதே மாதிரி தான் இந்த தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான வேலையை வீட்டில் இருக்கிற மனைவி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த தேவ எச்சரிப்பு, இவங்க 2 பேரும் ஒன்றாக இருக்கும் போதுதான் விசுவாசத்திலே தேவ எச்சரிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு இந்த 2மே ஒன்னா இல்ல, இந்த 2க்குள்ளயுமே ஒன்னஸ் இல்ல. அதனாலதான் நம்ம பைபிள் தெளிவா சொல்லுது, விசுவாசி அவிசுவாசியோடு கூட பிணைக்கப்படாது இருப்பானாக. விசுவாசியும் பிணைக்கப்படும் போது விசுவாசத்தினால் வரக்கூடியதான எச்சரிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இங்க ஆரம்பிக்கும் போதே முற்றும் கோணல் முதலும் கோணல். இதுல என்ன சொல்லி நம்ம கிட்ட இவங்க சொல்றாங்க, இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் சொல்றாங்க, நான் அவங்கள விசுவாசத்துக்குள்ள நடத்திடுவேன், நான் போய் அவங்கள ஆண்டவருக்குள்ள கொண்டாந்துடுவேன், ஒரு ஆத்மாவை ரட்சிக்க முடியாதா? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க கிறிஸ்தவங்களா மாறிடுவாங்க, சர்ச்சுக்கு வந்துருவாங்க. இது இல்லைங்க லைஃப். கிறிஸ்தவனா மாறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. கிறிஸ்தவனா மாத்தணும்னு கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா இந்த உலகத்தை ஒரு செகண்ட்ல மாத்திருப்பாரு. இந்த உலகத்தை கிறிஸ்தவ உலகமா மாத்தணும்னு மட்டும் கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா, தன்னுடைய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு காரியத்தை கர்த்தர் காட்டி இருந்தானா உலகம் கிறிஸ்தவம் மாறிடும். மலைக்கு மேல அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய மகிமையை காட்டுறாரு மோசே கிட்ட. கீழே இருக்கிறவெல்லாம் பயப்படுறான், கீழே இருக்க அத்தனை பேரும் பயப்படுறான். எங்கிட்ட ஆண்டவர் பேச வேணாங்கிறான். அவ்வளவு ஜெய்ஜாண்டிக் காடு. ஆனா அவர் அப்படி நம்மளை மாத்த விரும்பவில்லை. எதுக்கு? ரட்சிப்புனாவே என்ன? இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணி கான்சியஸ்ல வரணுங்கிறார் அவரு. அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் உடனே கல்யாணம் பண்ணி எப்படி கூட்ட வர்றது? அவர் ஆண்டவரை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவருக்காக உன்னை ஏத்துக்கல, உனக்காக ஆண்டவர் ஏத்துக்கிறான். இன்னைக்கு என்ன நடக்குது இங்க? இவங்களுக்கு இந்த விசுவாசம், அந்த விசுவாசத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோட இருக்கிற திட்டம், பரிசுத்த ஆவியினுடைய கனெக்ஷன் இவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனோட விளைவுதான் அதுக்கப்புறம் இவங்களுக்கு எதுவுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் கோணல் முற்றும் கோணலா மாறிடுது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தை பத்தின எச்சரிப்பு உங்களுக்கு இருக்க வேண்டுமானால் கணவனும் மனைவியும் ஒரே ஆவி உடையவர்களா இருக்கணும். நான் எப்பவும் ஒரு விஷயத்தை ரொம்ப எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த சொல்வேன். ஆதாமுடைய விலாவிலிருந்து ஏவாளை எடுத்தாருன்னு பைபிள் சொல்லல. ஆதாமின் விலா எலும்புகளில் ஒன்றிலிருந்து. இந்த பர்டிகுலர் வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன அர்த்தம்? ஆதாமுக்கு நிறைய விழா இருந்துச்சு, ஆனா கர்த்தர் ஒன்னதான் எடுத்தாரு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்குள்ள நிறைய பசங்க இருப்பாங்க, பொண்ணு இருக்கும். எல்லா ஆவிக்குரிய பொண்ணும் எல்லா ஆவிக்குரிய பையனுக்கும் ஏற்றதல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கு, ஞானஸ்நானம் எடுத்திருக்கு, அபிஷேகம் பெற்றிருக்கு, அப்போ எல்லாமே ஓகே தான். இல்ல இல்ல இல்ல. நீங்க ஒரே வீட்டுல பிறந்திருந்தாலும், ராகேலும் லேயாலும் இருந்தாலும், யாக்கோபுக்கு யார் மனைவி என்பது கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருப்பாரு. இவர் ராகேலை விரும்பலாம், ஆனா கர்த்தர் லேயால தான் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. பக்கத்து கூடாரத்துல ஆகாரம் இருக்கலாம், சாராளும் இருக்கலாம், ஆனா தேவ திட்டம் சாராள் மேல் இருக்கிறது. இல்ல அந்த அம்மா பிரமாணத்தின்படி எங்களுக்குள்ள வந்துடுச்சு, எங்க பாளையத்துக்குள்ள தான் இருக்குது அப்படின்னா இல்ல இல்ல கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? ஆவிக்குரிய சபையா இருந்துச்சு, எல்லா பொண்ணும் எல்லா பையனுக்கும். இல்லவே இல்லை. பர்டிகுலரா ஈசாக்குக்கு ரெபேக்காலை கர்த்தர் டிசைட் பண்ணி வச்சிருப்பார். அவர்கள் வரும்போதுதான் இந்த கான்டாக்ட் வரும். தேவ எச்சரிப்பை பெறக்கூடிய கான்டாக்ட். அவர்கள் ஒரே ஆவி உடையவர்களா இருப்பார்கள். நிறைய குடும்பத்துல போய் பாருங்க, மனைவி ஸ்பிரிச்சுவலா ஊழியக்கார, நான் இன்னும் சொல்றேன், நீங்க ஊழியமா இருந்தால் உன் மனைவியினுடைய பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல மஸ்ட். ஒரு ஊழியத்துல இவர் ஃப்ரண்ட் லைன்ல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு, ஆனா பின்னாடி வர பிரச்சனைய நிறைய பாஸ்டமா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. இது என்ன ப்ராப்ளம்ங்கிறத சொல்லுவாங்க. அப்ப நோவாவுக்கு இந்த தேவ எச்சரிப்பு கிடைக்கிற மாதிரி குடும்பத்துல உங்களுக்கும் அந்த தேவ எச்சரிப்பு கிடைக்கணும். இதை நீங்க மனைவிமார்களும் உணரணும். உங்களை எதுக்கு கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார்? வந்த உடனே குழந்தை பெற்று கொடுத்து ஃபேமிலி, அது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துக்கு தேவனிடத்துல இருந்து ஒரு திட்டம் இருக்கு. இப்போ நோவாவுடைய குடும்பத்துக்கு தேவனிடத்துல இருந்து ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம்? இவங்களை காப்பாத்துறது திட்டம் அல்ல, இவர்களை காப்பாத்தி அதற்கு பிறகு இன்னொரு உலகத்தை இவங்களை வச்சுதான் உண்டாக்கணும். 2 பார்ட் இருக்கு மோசேக்கு. 2 பார்ட். என்ன 2 பார்ட்? ஒன்று எகிப்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும், இன்னொன்று கானானில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர் சொல்லும் போது அந்த 2 வார்த்தையும் திருப்பி சொல்வாரு. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 2 வேலை சொல்றாரு. நான் 2 வேலைக்காக இறங்கி இருக்கிறேன். ஒன்று விடுதலையாக்கவும், இன்னொன்று கொண்டு போய் சேர்க்கவும். 10வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். கொண்டு போய் சேர்ப்பேன் இல்ல பாருங்க. அந்த வசனத்துல நீ விடுதலையாக்குவாங்கிறதோடு மட்டும் நின்னு போயிடுச்சு பாருங்க. கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லல அவங்ககிட்ட. 2 வேலைக்காக தான் அவர் இறங்கினாரு. ஒன்னு நீ செய்வேன்ட்டாரு, இன்னொன்னு நீ செய்வேன்னு சொல்லல அவர். புரியுதா? கடைசியில மோசே கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. அந்த வேலை யோசுவா கிட்ட போயிருச்சு. அவனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தருக்கு தெரியும் அவன் அந்த 2வது வேலையை செய்ய மாட்டான். பல நேரத்தில் கர்த்தர் 2 வேலைக்கு தான் உங்களை அனுப்பியிருக்கிறார். எல்லாருக்குமே 2 வேலை உண்டு. நோவாவுக்கும் 2 வேலை உண்டு. ஒன்று அழிவிலிருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுவது, 2 அடுத்த உலகத்தில் குடும்பத்தை பலுகி பெருக பண்ணுவது. 2 வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க 2 வேலையை செய்கிறது இல்லை. ஒரு வேலை என்ன? எது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது? வந்து குடும்பத்தை கட்டுவது. குணசாலியான ஸ்திரீ குடும்பத்தை கட்டுகிறாள், கட்டுவது. அடுத்து உங்களுடைய வேலை என்ன? ஹெல்பர். ஆண்டவர் சொல்றாரு, பண்படுத்தவும் காக்கவும் வைத்தேன். அதற்கு நான் என்ன பண்றேன்? அவனுக்கு ஒரு ஹெல்பரை உண்டாக்குவேன். இப்ப 2 வேலை இருக்கு, பண்படுத்தணும், காக்கணும். நீங்க என்ன செய்றீங்க? பண்படுத்துறதோட சரி. எது பண்படுத்துறீங்க? வீட்டை பெருக்கி கூட்டி அல்லது சமைச்சு வச்சு பாத்திர வேலைக்கு தேவைப்பட்டா கணவனுக்காக கூட போய் வேலைக்கு போய் எல்லாம் பண்றீங்க. இது பண்படுத்துதல். காக்குதல் எங்க? அவங்ககிட்ட சொல்லுமா? அதான் நிறைய. இது நான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நிறைய குடும்பத்தினுடைய பிரச்சனை இதுதான். பண்படுத்துதல் இருக்கு, காக்குதல் எங்க? ஒன்னு நீ ஒருத்தர் பண்படுத்தணும், இன்னொருத்தர் காக்கணும். கணவன் வேலைக்கு போனானா மனைவி உள்ளே பார்க்கணும். ஆவிக்குரிய குடும்பம் ஒரு ஊழியம் பண்றாங்கன்னா பேக் போன் இங்க இருக்கு, இங்க நடக்கணும், இங்க விஷயத்தை தெரியணும், இது என்ன பண்ணுதுன்னு தெரியணும். இங்க என்ன ஆகுது? ஒன் மேன் ஷோ. நீங்கள் அந்த தேற்ற வாளன் என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யவில்லை. அதனுடைய விளைவாய்த்தான் இன்னைக்கு என்ன ஆகுது? தோட்டத்துக்குள்ள பாம்பு வருது. அவன் என்ன செஞ்சான்? பண்படுத்துறான், காக்கல. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, தோட்டத்தை காவல் செய். அவன் காக்காதனுடைய விளைவு சர்ப்பமானது காட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளது. ஆண்டவர், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2 வகையான மிருகத்தை கர்த்தர் உண்டாக்கினார். நாட்டு மிருகம், காட்டு மிருகம். காட்டு மிருகம் தோட்டத்துக்கு வெளியே உள்ளது. வெளியே இருக்கிற மிருகம் நீங்க உள்ள வந்துடுச்சுல, அந்த உள்ள வரப்போற மிருகத்தினுடைய எச்சரிப்பு உங்களுக்கு இருக்கணும்ல. பவுல் சொல்றாருல்ல, நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத
ஓநாய்கள் வரும். உன்னத பாட்டு சொல்லுதுல்ல, நம்முடைய திராட்சை பழங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது, நரிகளையும் குழி நரிகளையும் பிடியுங்கள். அந்த எச்சரிப்பு. யூ மஸ்ட் நோ த காஷன். இன்னைக்கு குடும்பம் உடைவதற்கு காரணம் என்ன? குடும்பத்தை பண்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், காக்கிறவர்கள் இல்லை. அவங்களுக்கு அந்த அந்த காஷனே கிடையாது. அந்த ஒரு ஆள் வந்து உட்காரும் போதே வீட்டுல தெரியணும் இவன் யாரு. நான் இப்பவும் சொல்றேன், பிசாசு கருப்பா கொம்போட வாளோட வராது, வரவே வராது. ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் உங்களுக்கு வெளியே பெலிஸ்தியன் கிட்ட இருந்து சண்டை வரும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற சவுல் கிட்ட இருந்து சண்டை வரும். அதுக்கப்புறம் பெலிஸ்தியன் துரத்த மாட்டான், அவங்கள சவுல் தான் துரத்துவான். நீங்க பெலிஸ்தியனையே பார்த்துன்னு இருப்பீங்க, பெலிஸ்தியன் வருவான், பின்னாடி சவுல் வந்துருவான். இயேசு கிறிஸ்து முதலாவதாக யூதாசால் காட்டி கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி பரிசேயர் சதுசேயர், சொந்த ஜனங்கள். அதற்கு பிறகுதான் ரோமர் வரான், ரோமர் கையில் ஒப்படைக்கிறாங்க. ரெண்டு போராட்டம் இருக்கும்.